ராதிகா கிட்ட கோபி கேக்குறாரு, மயூ பார்க்க போறேன்னு சொன்னியே, பார்த்துட்டு வந்துட்டியான்னு. அதுக்கு ராதிகா பேசாம போறாங்க. அப்புறம் அம்மா கிட்ட சொல்லிட்டு போறாரு கோபி, நான் வாக்கிங் போயிட்டு வரேம்மான்னு. ஈஸ்வரி செல்வி கிட்ட சொல்றாங்க, கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம இப்படி முறைக்கிறா பாரு ராதிகான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனியா பாட்டி கிட்ட சொல்றாங்க, டாடிக்கும் ராதிகாவுக்கும் சண்டை. ஈஸ்வரி சொல்றாங்க, ராதிகாவுக்கு சண்டை சச்சரவு இல்லாம நடக்க தெரியாதா? அதுக்கு செல்வி சொல்றாங்க, எல்லாரும் பாக்யா மாதிரி இருந்துட முடியுமா? பாக்யா சொல்றாங்க, அவங்க குடும்பத்துல ஏதோ ஒண்ணு நடக்குது, அத பத்தி நீயே செல்வி பேசுற? ஈஸ்வரி சொல்றாங்க, நான் உனக்கு வேற குடும்பம் ஆயிட்டேன்னா? அத்தை, நான் கோபியை தான் சொன்னேன். ராதிகா கிட்ட ஈஸ்வரி கேக்குறாங்க, கோபி கூட சண்டை போட்டியா? அதுக்குள்ள உங்க பிள்ளை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரா? கோபி எதுவும் சொல்லல ராதிகா. அத்தை, நான் மாத்திரம் சண்டை போடுறேன்னு நீங்க நினைக்கிறீங்க. ராதிகா, அவன் சண்டை போடுறான்னு நீ சொல்றியா? அத்தை, உங்களை சொல்றேன். அத்தை, நீங்க மாமா கூட சண்டை போடுறதே இல்லையா? நான் பாக்குறப்ப எல்லாம் அவரை அதட்டிக்கிட்டே இருக்கீங்க. மாமா சொல்றது எதையும் நீங்க கேக்குறது இல்ல. வீட்டுக்கு பெரியவங்க நீங்க, உங்களை தானே நான் உதாரணமா எடுத்துக்க முடியும். நான் அவரோட சண்டை போடுறதும் நீ கோபியோட சண்டை போடுறதும் ஒன்னா? அத்தை, அப்பனா ரெண்டும் வேற வேறையா? ராதிகா, நான் காரணம் இல்லாம சண்டை போட மாட்டேன். அத்தை, நானும் காரணத்தோட தான் சண்டை போட்டேன். கோபியே உடம்பு சரியில்லாதவன். அத்தை, அவருக்கு என்ன உடம்புக்கு? ராதிகா, அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அத்தை, அது ஹார்ட் அட்டாக் இல்ல, பேனிக் அட்டாக். ராதிகா, அதுவும் ஒரு அட்டாக் தானே? அத்தை, அவருக்கு உடம்பு சரியில்லை. சரி, அவங்க அப்பா மாத்திரம் நல்லா இருக்காங்களா? ஸ்ட்ரோக் வந்து கஷ்டப்பட்டு இப்பதான் சரியா இருக்காரு. மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு கூட நீங்க சண்டை போடுறத கம்பேர் பண்ணா நான்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த சண்டை கூட போடலன்னு வச்சுக்கோங்க, உங்க பையனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. பொய், போர்ஜரி எல்லா வேலையும் பண்ணுவாரு. உங்க வளர்ப்பு சரியில்லை அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, உங்க பையனை நான் சரி பண்றேன். ஈஸ்வரி சொல்றாங்க, கையை வலிக்கிறதுல எனக்கு ரொம்ப சிரிப்பா வருதுமா. கோபி இவ கூட எல்லாம் எப்படி வாழ போறான்னு தெரியலையேன்னு ஈஸ்வரி ஃபீல் பண்றாங்க. அப்ப செல்வி சொல்றாங்க, இவ கூட தான் வாழ்வேன்னு அவர் ஒத்த கால நின்றுட்டாரேம்மா கோபி. பாக்யா ஹோட்டலுக்கு போறாங்க. அமுத்தா தான் கேஷ் கவுண்டர்ல உட்கார்ந்துருக்காங்க. காலையில இருந்து ரொம்ப கம்மியாதாமா வந்திருக்காங்கன்னு பாக்யா கிட்ட சொல்றாங்க. செல்வி பாக்யா கிட்ட சொல்றாங்க, நம்ம 150 பேருக்கு சமைச்சோம், ஆனா அதுக்கு 50 பேர் கூட வந்து சாப்பிடலக்கா, எல்லாம் மிச்சமாயி போச்சுக்கா. பாக்யா சொல்றாங்க, எல்லாம் பாதிக்கு பாதியா கம்மி பண்ணிடுவோம், நினைச்ச மாதிரி சமைக்க வேண்டாம். பாக்யா சொல்றாங்க, இன்னும் 2-3 நாள் கழிச்சு பாரு, நம்ம கடையில கூட்டமா இருக்கும். எப்பயும் பிசினஸ்ல நெகட்டிவ் திங்கிங் இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் திங்கிங் தான் இருக்கணும் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. கோபி ராதிகா கிட்ட சொல்றாங்க, லாஸே ஆகாத பிசினஸ் எது தெரியுமா? ஃபுட் பிசினஸ் தான். நான் ஒரு கிளவுட் கிச்சன் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் ராதிகா. ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி தான், ஆனா ரெஸ்டாரண்ட் இல்ல, அங்கேயும் சமைப்பாங்க, வாங்கிட்டு போய் வீட்டுலதான் சாப்பிடணும், ஆன்லைன்ல புக் பண்ணி சாப்பிடுற மாதிரி. கோபி, சமையலுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு ஒரு காப்பி கூட போட தெரியாது. ராதிகா, எவ்வளவோ 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு, அந்த ஓனருக்கு எல்லாம் சமைக்கவா தெரியும்? இதையும் எப்படி கோபி கம்பேர் பண்றீங்க? ராதிகா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொன்னேன். ராதிகா, இப்ப கிளவுட் கிச்சன் ஆரம்பிக்க போறோம்னா ஒரு சின்ன இடத்த ரெண்டுக்கு எடுத்தாலே போதும், 2 ஷெஃப், 2 அசிஸ்டன்ட் ப்ரமோட் பண்ணாலே போதும். கோபி, கஸ்டமர் வரணும்ல, அதுக்கும் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் ராதிகா. பெரிய பெரிய கம்பெனிஸ், கார்பரேட், அவங்க கிட்ட எல்லாம் பேசியிருக்கேன், ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கம்பெனிக்கெல்லாம் ஃபுட் டெலிவர் பண்ண முடியும். ராதிகா மனசு வச்சா ராதிகாவோட கம்பெனிக்கும் ஃபுட் டெலிவர் பண்ணலாமே. நான் கண்டிப்பா செய்வேன் கோபி, அதை மாத்திரம் நம்பி இந்த பிசினஸ்ல இறங்கிறாதீங்க. ராதிகா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து சப்ளை பண்ணா போதும். ஒரு 600-700 பேருக்கு பண்ணாலே போதும், நல்ல லாபம் பார்க்கலாம். எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் கோபி? அதுக்கு 1 lakh தேவைப்படும் நான் நினைக்கிறேன். அதான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருக்கேன், அவன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். கோபி, நான் லோன் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்னு, அப்புறம் எதுக்கு ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் கேக்குறீங்க? உனக்கு எதுக்கு கஷ்டம் ராதிகா, நான் பாத்துக்கிறேன். கோபி, நாளைக்கு உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கும். ராதிகா, நான் எவ்வளவு ஹர்ட் பண்ணாலும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ற பாத்தியா, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ராதிகா, உங்களுக்கு 6 மாசத்துல நான் இந்த பணத்தை கொடுத்துருவேன். கோபி, ஃபர்ஸ்ட் பிசினஸ பாருங்க. கோபி சொல்றாரு, நான் இப்ப ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்கேன். ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னன்னு? அம்மா, நான் புது பிசினஸ் தொடங்கலான் இருக்கேன். ராமமூர்த்தி கேக்குறாரு, அந்த பழைய பிசினஸாப்பா? இல்லப்பா, இது புது பிசினஸ், பேரு கிளவுட் கிச்சன்.
நாளை பார்க்கலாம். இன்று 13/3/2024 மாசி 30 மார்ச் புதன்கிழமை. இன்றைய ராசி பலன். மேஷம் நன்மை, ரிஷபம் போட்டி, மிதுனம் வெற்றி, கடகம் கவலை, சிம்மம் ஆர்வம், கன்னி துளைவு, துலாம் நன்மை, விருச்சிகம் பக்தி, தனுஷு வரவு, மகரம் நலம், கும்பம் செலவு, மீனம் ஆர்வம். நாளை சந்திக்கலாம்.